ஒரு இராணுவ ரீதியிலான சண்டை என்று வந்துவிட்டால் அந்த சண்டை இராணுவ ரீதியாகவே முடிவுறாவிட்டால் அது பேச்சுவார்த்தை மேசையில் தான் தீர்க்கப்படும். ஒரு இராணுவ ரீதியாக ரெண்டு தரப்புமே அடிச்சுக்கிறாங்க என்று சொல்லி சொன்னா ஏதோ ஒரு நாடு தோல்வி அடையணும்ல. இந்த யுத்தத்தில் அமெரிக்கா ஈரானை தோல்வி அடைய செய்வதற்காக வந்தது, இஸ்ரேலும் சேர்ந்து வந்தது. ஆனா ஈரான் அவர்களால் தோற்கடிக்க முடியவில்லை. ஈரான் யுத்தத்திலே ஜெயித்திருக்கிறது. எனவே இப்பொழுது பிரச்சனையை ஒரு பேச்சுவார்த்தை மேசையில தான் தீர்க்க வேண்டிய நிலை இருக்கிறது. இந்த சூழல்ல தான் அமெரிக்கா தன்னுடைய அதிகார வரம்பை புரிந்து கொண்டிருக்கிறது என்கிறார் மஸ்கிரோ. ஏற்கனவே இருந்த ஆயத்துல்லா அலி ஹாமனி ரொம்ப அமெரிக்க இஸ்ரேலிய எதிர்ப்பாளர், ஒரு கடும் போக்கானவர் என்று சொல்லித்தான் அவரை கொன்றார்கள். ஆனால் கடைசியில நடந்த விவகாரம் என்னன்னு கேட்டா, அவரை கொன்று அவரை விட கடும் போக்கான ஒரு குழு தற்போது ஈரானுடைய ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருக்கிறார்கள். எனவே அமெரிக்கா நினைத்தது இனிமேல் நடத்துவதற்கு அசாத்தியமானதாக மாறி இருக்கிறது என்று சொல்லுகிறார். இஸ்ரேலுடைய மொசாதுக்கு உளவு பார்த்த குற்றச்சாட்டில் 21 பேரை ஒரே இடத்துல தூக்கி இருக்கிறது ஈரானுடைய IRGC. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைய நாளிலும் மத்திய கிழக்கிலே பல முக்கியமான நிகழ்வுகள் அரங்கேறி இருக்கின்றன. குறிப்பாக மத்திய கிழக்கில் நமக்கெல்லாம் தெரியும், காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுடைய தாக்குதல், அதனைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கும் ஹெஸ்புல்லாக்களுக்கும் இடையிலான ஒரு பாரிய யுத்தம், அதற்கு பிறகு ஈரானுடனான நேரடி சண்டையில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈடுபட்டது, அதற்கு பிறகு அமெரிக்கா மாத்திரம் ஈரானோடு சண்டையிட்டுக் கொண்டிருப்பது என்று மத்திய கிழக்கே ஒரு கொதிநிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தினாலும் ஈரான் அதற்கு பதிலடியாக அமெரிக்காவினுடைய படைத்தளங்கள் இருக்கக்கூடிய அரபு நாடுகளில் இருக்கிற படைத்தளங்கள் மீது தாக்குதல்களை நடத்துகிறார்கள். இந்த நிலை தொடர்ந்து வரக்கூடிய சூழல்ல தான் யமன்ல இருக்கக்கூடிய ஹூத்தி படைப்பிரிவினருக்கும் அதே போன்று சவுதி அரேபியாவுக்கும் இடையில ஒரு முக்கியமான முட்டுக்கட்டையான நிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சவுதி அரேபியா யமன்ல இருக்கக்கூடிய ஹவுதீஸுடைய நிலைகள் மேல தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து ஹவுதீஸ் சவுதி அரேபியாவினுடைய கப்பல் பயணங்களுக்கு தடை விதித்திருக்கிறார்கள். ஹவுதீஸுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பாபல் மந்த பகுதிகளை கடந்துதான் சவுதியினுடைய கப்பல்கள் செங்கடலிலே பயணிக்க வேண்டி இருக்கிறது. எனவே எந்த கப்பலும் அந்த பகுதியில் போகக்கூடாது என்று சவுதி கப்பல்கள் மேல ஹவுதீஸ் தாக்குதல்களை நடத்துகிறார்கள். இதுவரைக்கும் சவுதியினுடைய 8 கப்பல்கள் மேல அவங்க தாக்குதல்களை நடத்தி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல ஒரு விரிவான சண்டையை நோக்கி மத்திய கிழக்கு மீண்டும் ஹவுதீஸுக்கும் சவுதிக்கும் இடையிலான சண்டையாக மாற்றம் பெற்றிருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இப்படியான சூழலில் தான் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளில் முதன்மை செய்தியாக நம்ம பார்க்க இருக்கக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டா, ஈரான் மீதான யுத்தத்தின் மூலமாக அமெரிக்கா தன்னுடைய வரம்பு எது என்பதை புரிந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு அல் ஜசீராவிலே கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கக்கூடிய கத்தர்ல இருக்கக்கூடிய ஜார்ஜ் டவுன் பல்கலைக்கழகத்தின் இணை பேராசிரியராக செயல்படுகிற பால் மஸ்கிரோ தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகள் முதன்மை செய்திகளாக இடம் பிடித்திருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டா, ஜார்ஜ் டவுன் பல்கலைக்கழகத்தினுடைய இணை பேராசிரியராக இருக்கிற மஸ்கிரோவை பொறுத்தவரையில சர்வதேச அளவில் புவியியல் அரசியல் தொடர்பான ஒரு அறிவாளியாக ஆய்வாளராக பார்க்கப்படக்கூடிய ஒருவர். அவர் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இந்த சண்டைகள் தொடர்பாக பேசுகிற நேரத்தில் தான் என்ன சொல்றாருன்னா, எப்பொழுதுமே ஒரு இராணுவ ரீதியிலான சண்டை என்று வந்துவிட்டால் அந்த சண்டை இராணுவ ரீதியாகவே முடிவுறாவிட்டால் அது பேச்சுவார்த்தை மேசையில் தான் தீர்க்கப்படும். ஒரு இராணுவ ரீதியாக ரெண்டு தரப்புமே அடிச்சுக்கிறாங்க என்று சொல்லி சொன்னா ஏதோ ஒரு நாடு தோல்வி அடையணும்ல. இந்த யுத்தத்தில் அமெரிக்கா ஈரானை தோல்வி அடைய செய்வதற்காக வந்தது, இஸ்ரேலும் சேர்ந்து வந்தது. ஆனா ஈரான் அவர்களால் தோற்கடிக்க முடியவில்லை. ஈரான் யுத்தத்திலே ஜெயித்திருக்கிறது. எனவே இப்பொழுது பிரச்சனையை ஒரு பேச்சுவார்த்தை மேசையில தான் தீர்க்க வேண்டிய நிலை இருக்கிறது. இந்த சூழல்ல தான் அமெரிக்கா தன்னுடைய அதிகார வரம்பை புரிந்து கொண்டிருக்கிறது என்கிறார் மஸ்கிரோ. ஏன் அதை அப்படி அவர் சொல்றார் என்று சொல்லி சொன்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான்ல ஒரு ஆட்சி மாற்றத்தை உண்டாக்க நினைத்தார்கள். ஈரானுக்குள்ள அவர்களுடைய தலைவரை அவர்கள் கொன்றார்கள். புதியதொரு தலைவரை கொண்டு வர்றதுக்கு அவங்க ரெடியா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது எதுவுமே அவங்களால செய்ய முடியாம போயிடுச்சு. முன்னாள் தலைவரை கொன்ற
காரணத்தினால ஏற்கனவே இருந்த ஆயத்துல்லா அலி ஹாமனி ரொம்ப அமெரிக்க இஸ்ரேலிய எதிர்ப்பாளர், ஒரு கடும் போக்கானவர் என்று சொல்லித்தான் அவரை கொன்றார்கள். ஆனால் கடைசியில நடந்த விவகாரம் என்னன்னு கேட்டா, அவரை கொன்று அவரை விட கடும் போக்கான ஒரு குழு தற்போது ஈரானுடைய ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருக்கிறார்கள். எனவே அமெரிக்கா நினைத்தது இனிமேல் நடத்துவதற்கு அசாத்தியமானதாக மாறி இருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த யுத்தம் ஆரம்பிக்கும் போதே பல பேர் இந்த கருத்தை வலியுறுத்திக்கிட்டு இருந்தாங்க. நீங்க யுத்தத்துக்கு போறீங்க, ஈரான்ல நீங்க நினைச்சதை சாதிக்க முடியாம போயிடுச்சுன்னு சொன்னா ஈரானுடைய கடும்போக்காளர்கள் இதைவிட அதிக கடும்போக்காளர்களாக மாறுவார்கள் என்று சொல்லி இருந்தார்கள். ஆயத்துல்லா அலி ஹாமனியை விட முஜ்தபா அலி ஹாமனி அமெரிக்க இஸ்ரேலிய எதிர்ப்பில் ரொம்ப உக்கிரமாக இருக்கக்கூடியவர் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் அல் ஜசீரா தெரிவிக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தி என்னன்னு கேட்டா, ஐஆர்ஜிசியை பொறுத்தவரையில முஜ்தபா ஹாமனியோடு இணைந்து அவர்களும் ரொம்ப தெளிவான அதிகார மட்டத்தை கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே ஈரானோடு இனி பேச்சுவார்த்தை மேசையில் கூட அமெரிக்கா ஜெயிப்பது எந்த அளவு சாத்தியம் என்கிற கேள்விகளும் தற்போது எழுந்து வரக்கூடிய சூழல்ல தான் மத்தியஸ்த முயற்சிகளை கத்தரும் பாகிஸ்தானும் இணைந்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில செய்து வரக்கூடிய சூழல்ல இன்றைய தினம் பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷரீப் திடீர் விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருக்கிறார் சவுதி அரேபியாவுக்கு. சவுதி அரேபியாவுக்கும் யமனுக்கும் இடையில சண்டை. சவுதி அரேபியா யமன்ல இருக்கக்கூடிய ஹவுதிஸ் மேல அட்டாக் பண்ணுகிற அதே சூழல்ல ஹவுதிஸுக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஈராக்ல இருக்கக்கூடிய ஈரானுடைய ஆதரவு பெற்ற படைகள் மீதும் தாக்குதல்களை நடத்தி இருந்தது. இந்த நிலையில ஈரானுடைய ஆதரவு பெற்ற ஈராக்கினுடைய துணை ராணுவமாக இருக்கக்கூடிய ஈராக்ல இருக்கக்கூடிய கதாயிப் ஹிஸ்புல்லா படைப்பிரிவினர் சவுதியினுடைய எண்ணெய் குழாய்கள் மேலெல்லாம் தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். அதற்கு இடையில சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் ராணுவ ரீதியாக அக்ரிமெண்ட் போட்ட இரண்டு நாடுகளாக இருக்கிறார்கள். இந்த சூழல்ல தான் 2 நாள் பயணமாக பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷரீப் தற்போது சவுதி அரேபியாவுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார். சவுதி அரேபியாவுடைய பட்டத்து இளவரசரும் பிரதமருமாக இருக்கக்கூடிய முகமது பின் சல்மான் MBS அவர் நேரடியாக சந்தித்து பேச்சுவார்த்தைகளை நடத்த இருக்கிறார். குறிப்பாக ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தைகள் தொடர்பான அப்டேட்டுகளை பகிர்ந்து கொள்கிறார். அதே நேரம் பிராந்தியத்தில் அமைதியை கொண்டு வருவதற்கு என்னவெல்லாம் செய்யலாம் என்கிற கலந்துரையாடல் தான் இதிலே நடத்தப்பட இருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மேலதிகமாக பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான ராணுவ எக்ரிமெண்ட் தொடர்பான மேலதிக கலந்துரையாடல்களும் இதிலே நடத்தப்பட இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டா, இந்த 2 நாள் பயணத்தில் பாகிஸ்தானுடைய துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சரும் இதிலே பங்கேற்றிருக்கிறார். அதே போன்று ராணுவ தலைமை தளபதி கலந்து கொண்டிருக்கிறார். பாகிஸ்தானுடைய எந்த ஒரு செயல்பாடுலையுமே தவிர்க்க முடியாத ஒரு நபராக பாகிஸ்தான் ராணுவ தலைமை தளபதி ஆசிம் முனீர் ஆகியிருக்கிறார். ஏன்னா பாகிஸ்தான் பிரதமருக்கு அமெரிக்க அதிபரை உடனே ஒரு போன் கால்ல தொடர்பு கொள்ள இயலுமோ இயலாதோ, ஆசிம் முனீர் கால் பண்ணா அமெரிக்க அதிபரே பேசிடுவார் என்கிற அளவுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு ரொம்ப விசுவாசமானவராக இவர் மாறி இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா ஈரானுக்கும் ரொம்ப விசுவாசமானவராக ஆசிம் முனீர் இருக்கிற காரணத்தினால்தான் இந்த பேச்சுவார்த்தைகள்ல ஈரான ஒரு ஏதோ ஒரு வழிக்கு கொண்டு வர்றதுக்கு ஆசிம் முனீரால் மட்டும்தான் முடியும் என்கிற நம்பிக்கையும் அமெரிக்காவுக்கு இருக்கிறது. அந்த அளவு ரொம்ப முக்கியமானவர் பாகிஸ்தானுடைய ராணுவ தலைமை தளபதி. அவரும் இந்த பயணத்திலே பங்கெடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் பாதுகாப்பு படைகளுடைய தலைமை தளபதியும் இந்த பயணத்திலே சவுதி அரேபியாவுக்கு சென்றிருக்கிறார். அதே போன்று பல அமைச்சர்களும் இந்த தூதுக்குழுவிலே பயணித்திருக்கிறார்கள். இந்த சந்திப்பு என்பது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. மத்திய கிழக்கில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் பாகிஸ்தானுடைய உயர் மட்டத்தினர் தற்போது சவுதி அரேபியாவுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில தான் இதற்கு அடுத்ததாக ஈராக்கினுடைய புதிய பிரதமராக தேர்வாகி இருக்கக்கூடியவர் எதிர்வரக்கூடிய நாட்கள்ல சவுதி அரேபியாவுக்கு பயணிக்க இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஈராக்கினுடைய வெளியுறவு அமைச்சர் ஃபுவாத் ஹுசைன், அதே போன்று சவுதி அரேபியாவுடைய வெளியுறவு அமைச்சர் இளவரசர் ஃபைசல் பின் ஃபர்ஹான் ஆகிய 2 பேருமே இன்றைக்கு சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்கள். ஈராக்கினுடைய புதிய பிரதமர் வரக்கூடிய நிகழ்வுகள் எப்படி இருக்க போகிறது என்பது ஜோர்தானுடைய தலைநகர் அம்மான்ல இன்றைக்கு வெஸ்ட் பேங்க் தொடர்பாக பாலஸ்தீனத்துடைய மேற்கு கரை நகரங்கள் தொடர்பாக நடைபெற்ற சந்திப்புக்கு இடையில தான் இந்த சந்திப்பும் நடைபெற்றிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஈராக்கினுடைய புதிய பிரதமர் அலி அல் ஜைதி ஏற்கனவே முதல் கட்டமாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேரடியாக போய் சந்திச்சுட்டு வந்திருந்தாரு. வந்த கையோடு அடுத்த கட்டமாக அவர் ஈரானுக்கு போய் ஈரானுடைய தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருந்தார். 2 நாட்களுக்கு முன்பதாக ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சியும் ஃபாரின் மினிஸ்ட்ரியினுடைய குழுவும் சென்று அவரை சந்தித்து பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருந்த இந்த சூழல்ல தான் தற்போது ஈராக்கினுடைய
புதிய பிரதமர் சவுதி அரேபியாவுக்கு பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஆனால் இந்த பயணத்தினுடைய திகதி இன்னுமே முடிவு செய்யப்படாத ஒரு சூழலும் இருக்கக்கூடிய நிலையில தான் ஈராக்ல இருக்கக்கூடிய ஈரானுடைய ஆதரவு பெற்ற குழுவாக செயல்படுகிற ஈராக்கினுடைய துணை ராணுவ பிரிவாகவும் செயல்படக்கூடிய குழுவின் மீது சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் இணைந்து தாக்குதல்களை நடத்தி இருந்தார்கள். அந்த குழுவும் நேரடியாக சவுதி அரேபியா மேல தாக்குதல்களையும் நடத்தி இருந்தது. இப்படி ரெண்டு தரப்பு தாக்குதல்களுக்கு மத்தியில தான் தற்போது ஈராக்கினுடைய புதிய பிரதமர் சவுதி அரேபியா பயணிக்க இருக்கிறார் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு டாப் லெவல் செய்தியை என்னன்னு கேட்டா, ஈரானுடைய தென்கிழக்கு கர்மான் மாகாணத்தில் இன்றைய நாள் இஸ்ரேலுடைய மொசாதுக்கு உளவு பார்த்த குற்றச்சாட்டில் 21 பேரை ஒரே இடத்துல தூக்கி இருக்கிறது ஈரானுடைய IRGC என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஈரானுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு ஈரானுடைய ராணுவ தகவல்களை சேகரித்துக் கொண்டு இஸ்ரேலுடைய மொசாதினுடைய கூலிப்படையாக இவர்கள் செயல்பட்டு வந்தார்கள் என்கிறத கண்டறிந்துதான் IRGC மொத்தமாக இவர்களை ஒரே இடத்துல தட்டி தூக்கி இருக்கிறாங்க. இவர்கள் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு தூக்கு தண்டனை விதிக்கப்படுவார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு ஈரானுடைய ஊடகங்களால் வெளியிடப்படுவதை நம்ம பார்க்க முடியும். ஈரானை பொறுத்தவரையில ஈரானுக்கு எதிராக ராஜ துரோகத்தில் யார் ஈடுபட்டாலும் உடனே அவங்க தூக்கு தண்டனைக்குத்தான் நியமிக்கப்படுவார்கள். ஈரான் மட்டுமில்லை, எந்த ஒரு நாடுமே நாட்டை காட்டி கொடுக்கிற வேலையில யார் ஈடுபட்டாலும் அவர்களுக்கு மரண தண்டனை விதிப்பார்கள். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தற்போது இந்த 21 பேரும் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் ஈரான் பற்றிய உளவு தகவல்களை, ராணுவம் பற்றிய தகவல்களை சேகரித்து மொசாதுக்கு வழங்கக்கூடிய வேலை, எட்டப்பன் வேலையை பார்த்திருக்காங்க. அதனாலதான் இவர்கள் தட்டி தூக்கப்பட்டுள்ளார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் இன்றைக்கும் காசாவிலே தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். 3 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய கலந்தியா அகதி முகாம் பகுதிகளில் 60க்கு மேற்பட்ட அப்பாவி பாலஸ்தீனர்களை இன்றைக்கு கைது செய்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த 60க்கு மேற்பட்டவங்கள்ல பெண்கள், சிறுவர்கள் கூட அடங்கி இருக்கிறார்கள் என்கிற கவலையான செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். இப்படியான ஒரு சூழல்ல தான் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி மத்திய கிழக்குல சவுதி அரேபியாவுக்கும் யமன்ல இருக்கக்கூடிய ஹவுதீஸுக்கும் இடையில ஒரு பாரிய சண்டை மீண்டும் உச்சம் தொட்டு கொண்டிருக்கிறது. இன்றைய நாள் சவுதி அரேபியாவினுடைய ஆதரவு பெற்ற யமனுக்குள்ள இருக்கக்கூடிய சர்வதேச அங்கீகாரம் பெற்ற அரசாங்கம் என்கிற குழுவினுடைய படைகள் மீது வெளிப்படையாகவே தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஈரானுடைய ஆதரவு பெற்ற ஹூத்தி படைப்பிரிவு என்கிற செய்திகள் அதிர்ச்சி ஊட்டக்கூடிய வகையிலே வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். 2015க்கு பிறகு சவுதி அரேபியாவுக்கும் யமன்ல இருக்கக்கூடிய ஹவுதீஸுக்கும் இடையில ஒரு எக்ரிமெண்ட் வந்ததற்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய சவுதியினுடைய ஆதரவு பெற்ற, சர்வதேச ஆதரவு பெற்ற அரசாங்கம் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, ஒரு குழுவை அமைத்தார்கள். குறிப்பாக இடைநிலை குழுவாக செயல்பட்ட STC கலைக்கப்பட்டது. அது ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி தான் அது கலைக்கப்பட்டது. துபாயோட ஏற்பட்ட பிரச்சனையில அது துபாயினுடைய ஆதரவோடு தான் அவங்க எல்லாம் செயல்பட்டு வந்த நிலையில அது மொத்தமாக கலைக்கப்பட்டு அதுவும் அரசபடையாக மாற்றப்பட்டதற்கு பிறகு மொத்தமாக 6 பிரிவுகள் உண்டாக்கப்பட்டு 30,000க்கு மேற்பட்டவர்கள் ஒரு தனி பிரிவாக, ஒரு படைப்பிரிவாக உருவாக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில தான் இன்றைய நாள் இந்த 30,000 பேர் அடங்கி இருக்கக்கூடிய படை முகாம்கள் மேல பல இலக்குகளை வைத்து ஹூதீஸ் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக விரிவான ஒரு தாக்குதலாக இது நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் பாலிஸ்டிக் ஏவுகணைகள், அதே போன்ற ஆளில்லா விமானங்களை கொண்டு நேரடியாகவே ராணுவ முகாம்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது ஹூத்திகளுடைய படைப்பிரிவு. யமன்ல இருக்கக்கூடிய அவசர கால படை முகாம்கள் மீது நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களாக இதை பார்க்க முடியும். மக்ரிப், அதே போன்ற ஹதரமவுத் மாகாணங்கள்ல இருக்கக்கூடிய ராணுவ முகாம்கள் மேல பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று யமன்ல இருக்கக்கூடிய இன்னும் பல இடங்களிலும் இது போன்ற தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. யமனிலே செயல்படக்கூடிய ஈரானுடைய ஆதரவு பெற்ற, காசாவினுடைய அங்கீகாரம் பெற்ற, காசாவுக்கு உதவியாக இருக்கக்கூடிய, இஸ்ரேலை நேரடியாக நெஞ்சை நிமிர்த்தி எதிர்க்கக்கூடிய ஹூத்தி படைப்பிரிவினர் இவர்கள் தான் இந்த தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இதிலே இந்த முகாம்களுக்குள் இருந்த சர்வதேச அங்கீகாரம் பெற்ற, குறிப்பாக சவுதியினுடைய அங்கீகாரம் பெற்ற அரசாங்கத்தினுடைய படைப்பிரிவுகள் பல நூற்றுக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இதுவெல்லாம் சவுதிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாகவும், ஹூத்தி படைப்பிரிவினர் ஒரு பெரிய பலம் கொண்டவர்களாக
ரீதியாக களத்திலே நிற்கிறார்கள் என்பதை நிரூபிக்கும் விதமாகவும் இருக்கிறது. ஒருபுறம் ஈரானுடைய தலையீடியால அமெரிக்கா தத்தளித்துக் கொண்டிருக்கிறது, ஹொர்முஸ் மூடப்பட்டிருக்கிறது, சர்வதேச நாடுகளை அவதிக்குள்ளாகி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல மறுபுறமாக சவுதிக்கும் ஹூதிஸுக்கும் இடையிலான பிரச்சனையில செங்கடல் மூடப்பட்டிருக்கிறது, சவுதி அரேபியாவினால பிசினஸ் பண்ண முடியாம இருக்கிறது. இதுவெல்லாம் மிகப்பெரிய தலைவலியாக தற்போது எல்லா நாடுகளுக்குமே உருவாகி வருகிறது. எனவே இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவினுடைய முட்டாள்தனமான முடிவுகளை கேட்டுக்கொண்டு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செய்த மாபெரும் முட்டாள்தனமான ஒரு வேலை ஈரானுடனான இந்த யுத்தம். அந்த யுத்தம் தற்போது ஒரு இடியப்ப பின்னலாக மாறி மத்திய கிழக்கையே தீ வைத்து எரித்துக் கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்ததெல்லாம் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை வரக்கூடிய உண்மை செய்திகளை உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஆக்கிரமிப்புகளோ இந்த ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.